தியேட்டர்ல ஒரு சின்ன குண்டு சீசாதான் கூட கேட்கல, அப்படியே ஆஃப் ஆயிட்டாங்க. அதுவே வந்து பெரிய சக்சஸ். அவங்களுக்கு கண்ணு தெரியல, படம் பார்க்குற நம்மளுக்கு கண்ணு தெரியலன்ற மாதிரி அந்த கண் நொந்த கண்ணா இருந்தது. ஹிந்தி வெர்ஷனும் மலையாள வெர்ஷனும் பார்க்காதவங்க இந்த படம் சூப்பர் படம். செம்மையா இருந்துச்சு, அதான் ஹைலைட். கன்றாவி பிடிச்சவன் அந்த இடத்துல வரவே இல்லை. பிரசாந்தோட கம்பேக் மூவியா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, எப்படி இருக்கு? கண்டிப்பா இதை வந்து விபியும் நம்ம இளைய தளபதியும் சேர்ந்து பிளான் பண்ணிட்டாங்க. இதை வந்து நம்ம வந்து வேற லெவலில் கொண்டு போனோம்னா இவரை வந்து கொஞ்சம் முன்னாடி விடுவோம், ரேஸ்ல முன்னாடி ஓடட்டும், என்ன அது பார்ப்போமேன்னு சொல்லிட்டு உண்மையிலே அவங்க தான் வெயிட்டிங். பிரசாந்த் சார் கூட வெயிட்டிங் பண்றாரோ இல்லையா, விபியும் இளைய தளபதி விஜய் வந்து வெயிட்டிங்ல இருக்காங்க. அதுல எந்த டவுட்டுமே இல்லை. அதை வந்து ஓரளவு காப்பாற்றிட்டு சொல்ல முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி வெர்ஷன் வந்து வேற லெவலில் பண்ணிருப்போம். ஆயுஷ்மான் குரானா நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க, பார்த்தோன்னா தெரிஞ்சிருக்கும். அவ்வளோ பண்ணியிருக்காரு. சரி, மேக்ஸிமம் இவர் பண்ணிட்டாரு, ஓகே என்னடா பண்ணலான்னு பார்த்தா ரெண்டாவது பிரம்மான்னு சொல்லிட்டு பிருத்திவிராஜ் பண்ணார் மலையாள வெர்ஷன். அதுலேயும் அவர் பயங்கரமான ஆள். அவர் தெரியும் கோட் லைஃப்லாம் பார்த்தோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ண போகிறோம்னா அதுலேயும் மேக்ஸிமம் பண்ணிட்டாரு. இவங்க 2 பேரும் பண்ண தவிர இவங்க என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தா அதுக்கு ஈக்குவலாக பண்ணியிருக்காரு பிரசாந்த் சார். அதில் வந்து எந்த டவுட்டுமே இல்லை, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. படம் ஓரளவு ஓகே. ஹிந்தி வெர்ஷனும் மலையாள வெர்ஷன் பார்க்காதவங்க இந்த படம் சூப்பர் படம். ரொம்ப நாள் கழிச்சு படம் ரிலீஸ் ஆகுது. ரொம்ப தடங்கள் வருது. கரெக்ட், நல்லா இருந்தது. ஆமாம், பியானிஸ்டா சூப்பராக பண்ணியிருக்காரு படத்தை, நல்லா ப்ளே பண்ணியிருக்காரு. மியூசிக்லாம் சூப்பராக தான் இருக்குது. எல்லாமே அவர் ப்ளே பண்ணுற மாதிரி தான் இருக்கும், எதுவுமே சுச்சுவேஷனுக்கு ப்ளே ஆகாது, அவரே எல்லாம் ப்ளே பண்ணுவார். சிம்ரன் பிரசாந்த் காம்போ ரொம்ப நாள் கழிச்சு. ஆமாம், ஆனால் அது வந்து ஒன்று இது எப்படி சொல்கிறது, கப்பல் காம்போலாம் இல்லை, அவங்க ப்ளே பண்ணுவாங்க அவ்வளோ. பிரியானதான் கப்பல் காம்போ. அந்த கண் நொந்தகன் படம் வந்து ஒரு ஒரு இது இல்லைங்க, ஒரு கட்ஸ் இல்லை, ஒரு ஸ்க்ரீன் பிளேல இது இல்லை. இது ஹிந்தி படம் ரீமேக்ன்றாங்க, சொல்லிக்கிற மாதிரியே இல்லை. செட்டிங் பண்ணி எடுத்த மாதிரி இருந்தது. கதையோட அம்சங்கள் நிறைய இருந்தாலும் ஆர்டிஸ்ட்லாம் கம்மியாக, முக்கியமாக எத்தனை ஆர்டிஸ்ட் இருக்காங்களோ அவங்க மட்டும் தான் நடிச்சிருக்காங்க. ஃப்ளாட் உள்ள அங்கே ஒரு 5 பேர் க்ரௌட் இல்லை, ஒரு இது இல்லை. பார்க்கவே கஷ்டமாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ரொம்ப லாகாக இருந்தது. செகண்ட் ஹாஃப் அவர் கண்ணு இருக்குதா கண்ணு இல்லையா, இல்லை கண்ணு போனதுக்கான காரணம் அதையும் சரியாக சொல்லலை. லாஸ்ட்டாக கண்ணு இல்லாமலே நினச்சிட்டு போகிறப்போ அது திருப்பி அடிக்கிற மாதிரி ட்விஸ்ட் வைக்கிறதுலாம் வந்து கஷ்டமா இருக்கு. பிரசாந்த் ரொம்ப நாள் கழிச்சு நடிச்சவங்க நல்ல படம் பண்ணி வச்சிருக்காரு, நல்லா இருக்கு கதை. சிம்ரான் சூப்பரா பண்ணியிருக்காங்க. அதாவது ரொம்ப நாள் கழிச்சு இந்த படம் வந்து எப்பயும் ரிலீஸ் ஆக வேண்டியது இப்போதான் ரிலீஸ் ஆயிருக்கு. கரெக்டான டைம் தான், கரெக்டான டைம். நல்ல படம், நல்லா இருக்கு படம், சூப்பரா இருக்கு. மற்ற ஆர்டிஸ்ட்லாம் எப்படி நடிச்சிருக்காங்க? மற்ற ஆர்டிஸ்ட்லாம் ஏன் சொல்ல நல்லா நடிச்சிருக்காங்க. யார் ஹைலைட்டபிளா இருக்காங்க, யார் பேர் சொல்லுங்க. ஹீரோ தாங்க. ஹீரோ இல்லாம பிரியா ஏங்க மீம் கண்டென்ட் ஆக்கிடுவானுங்க. சிம்ரன் சூப்பரா நடிச்சிருக்காங்க. பாட்டெல்லாம் எப்படி வந்திருக்கு? பாட்டு ஓகே ஃபைன். அவர் எப்பயுமே தரம் தான் ப்ரோ, சொல்லவே தேவையில்ல, மஜா பண்ணுவார் மனுஷன். இந்த பக்கம் பார்த்தா அந்த கண் ஓடுது, அந்த பக்கம் பார்த்தா ஜோடி ஓடுது. ஓகேவா, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. படம் மிகப்பெரிய வெற்றி, எந்த லேக்கும் கிடையாது, நல்லா இருக்கு. ஓகேவா, செமையா இருந்தது, சூப்பரா இருந்தது, நல்லா பெருக்கி அடிச்சாங்க அந்த பாட்டி. ஆமா, சிம்ரனுக்கு அப்படியே மாசா இருந்தாங்க. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சிம்ரனோட பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து ஹைலைட்டு. பிரசாந்த் அதாவது ஆக்யூரேட்டா ப்ரொட்டே பண்ணியிருந்தார் ஒரு பிளைண்ட் பர்சனை, அப்படிதான் எனக்கு தோணுச்சு. குறை சொல்ற மாதிரி எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, குறை சொல்ல முடியாது. ஹிந்தில அந்தாதும் பாத்தீங்களா? இல்ல, தமிழ்ல ஃப்ரெஷ்ஷா பாக்குறேன். தமிழ்ல ஃப்ரெஷ்ஷா பாக்குறீங்க. மியூசிக்ல எப்படி வந்திருக்கு? சந்தோஷ் நாராயணோட யூஸ்வல் லெவல் இல்லை, இருந்தாலும் த்ரில்லரான இடத்துல வந்து நல்ல மியூசிக் கொடுக்குறாரு. ஷிட்சிராம் வந்து ஒரு பாட்டு பாடியிருப்பாரு, அது நல்லா இருந்துச்சு. அதோட பார்த்த படங்க நாங்களாம் பார்த்தோம், 5-6 தடவை பார்த்ததுனால படம் ஓகே, ஆவரேஜா பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு சொல்லுவோம். 2.5 மணி நேரம் படம் ஏதோ போரிங்கோ லேகிங்கோ இருக்கு. எந்த போரிங் இல்லை, எந்த லேகிங் இல்லை. சப்போர்ட் பண்ணுற சந்தோஷ் நாராயண் மியூசிக்கு, அந்த சாங்ஸு, சந்திர சூரிய சாங்ஸ் வந்து ரீமிக்ஸ் போட்டிருக்காங்க அமரன் படத்தில். அதே மாதிரியே கார்த்திக் இருந்தவனும் அந்த சாங் படிக்கும். தியேட்டரில் ஒரு சின்ன குண்டு சீசாதான் கூட கேட்கல, அப்படியே ஆஃப் ஆகிட்டாங்க. அதுவே வந்து சந்தோஷ் நாராயணுக்கு பெரிய சக்ஸஸ். ஹிந்தியில் வந்து அந்தாதும் பார்த்தீங்க. ஆமாம், கார்த்திக் இதுக்கு கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கு? கம்பேர் பண்ணி பார்க்க வேணாம், நம்ம தனித்தனியாக. ஆமா, எப்படி இருக்கு அதை நான் பார்க்கல. ஸோ இதே நல்லா தான் இருந்தது. 8 கொடுக்கலாம். 8 கொடுக்கலாம். ஷோர். ரொம்ப நாள் கழிச்சு சிம்ரனும் பிரசாந்தும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. ஆமா, எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. அது வில்லியா பண்ணிருக்காங்க, நல்லா இருக்கு படம், சூப்பரா பண்ணிருக்காங்க. மியூசிக்லாம் வேற மாதிரி இருக்கு, பாட்டுலாம் நல்லா இருக்கு, எல்லாமே சூப்பர். ரொம்ப நாள் கழிச்சு பிரசாந்தும் சிம்ரனும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. எப்படி இருக்காங்க காம்போவே ஒரு நாஸ்டாலஜிக்கா இருக்குது. ஒரு பழைய படம் ஃபீல்ஸ் அவர் கொடுக்குறாரு. அந்த கல்வி அது
மாதிரி ஒரு ஃபீல். ஆமாம், ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் எப்படி இருக்கு? சஸ்பென்ஸ் எல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணிங்க. ட்விஸ்ட் டர்ன்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக ப்ரொடெக்ட் பண்ணியிருந்தாங்க. யோகி பாபுவோட Comedy-லாம் இந்த அதாவது அவ்வளோ இது இல்லை, ஆனால் இருந்தாலும் நல்லா இருக்கு. அவரோட ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கு இந்த மூவில. ஏன்னா எல்லாரும் ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருப்பாரு, அவர் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்காரு. செம்மையா இருந்துச்சு, அதான் ஹைலைட். ஆக்சுவலி பிரசாத் அவங்க அப்பாவே டைரக்ட் பண்ணியிருக்காருல்ல படம். ஆமா. எந்த மாதிரி டைரக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க, அவங்க வந்து ஹிந்தி படம் பார்த்துருக்காங்க, அவங்க வந்து அப்படியே காப்பி அடிச்சிருக்கேன்னாரு. ஆனால் எனக்கு வந்து நல்லா தான் இருந்துச்சு, அவர் டைரக்ஷன் நல்லா தான் இருந்துச்சு. ஆமா ஆமா கண்டிப்பா அந்த ஒன்று அங்க போய் நீங்க பாருங்க, அந்த படம் பயங்கர வெற்றி. ஆனா அந்த படத்தை விட இதுல நான் அதுக்காக கொஞ்சமா லைட்டா சீன் பார்த்தேன். ஆனா அதை விட நம்ம டாப் ஸ்டார் நடிச்சது தான் நல்லா இருக்குது. கதையிலையும் அதாவது சின்ன சின்ன மேக்கிங்லயும் நிறைய டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவரோட முதல் படம் வந்து ஆனலகன் அவங்க அப்பாவே எடுத்தார் இல்லையா, அந்த படத்துல படம் ஃபுல்லாவே சிரிப்பா இருக்கும் இல்லையா. அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. அதாவது த்ரில்லிங் கலந்து கதைன்றதால கொஞ்சம் போல சிரிப்பு கொஞ்சம் போல தான் இருக்குது. மற்றபடி பரவாயில்ல, சூப்பர், ஓகேவா. ஏன்னா அவரோட 7வது படம் தியாகராஜன் சாருக்கு, அது மகனை வச்சு எடுத்திருக்காரு. இனிமே நீங்க எடுக்கிற படம் எல்லாமே 100வது படமா அமையும் சார். 100 நாள் நடிக்கிற படமா வரும் கண்டிப்பா. ஆல் த பெஸ்ட். ஓகே, காமெடிஸ்ல நிறைய பேர் பண்ணிருக்காங்க. இந்த யோகி பாபு சார் பண்ணிருக்காரு, பழைய காமெடிஸ்லாம் பண்ணிருக்காரு. யாருடைய காமெடி பெட்டரா இருந்துச்சு? ஓகே, ஊர்வசியும் யோகி பாபு சார் சேர்ந்து பண்றாங்க. அந்த காமெடி வந்து ஒரு காமெடியா பார்க்க முடியாது. ஏன்னா அந்த சீன் வந்து ரொம்ப சீரியஸான சீன். அவங்க கேரக்டரை தான் நம்ம பார்க்க முடியும். அந்த கேரக்டர்ல கரெக்டா பண்ணியிருக்காங்க. யோகி பாபு சார் வந்து இவ்வளவுதான் யூஸ் பண்ண முடியும்னு அவங்க பண்ணிட்டாங்க. சில பஞ்ச் அடிக்கிறாரு, கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி இருக்கும். வேற காமெடிலாம் எதிர்பார்த்து வரவே கூடாது. நீங்கள் சிம்ரனோட ஆக்டிங் வாங்க, பிரசாந்தோட நடிப்புக்கு வாங்க. ஏன்னா கோட்டில் பண்ண போறாரு. அவர் என்ன பண்ண போறாரு கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபேமிலி அடிச்சு கண்டிப்பாக ஃபீல் பண்ணலாம். ரேட்டிங்ஸ் எவ்வளோ கொடுக்குறீங்க? 6.9 கொடுக்கலாம் அவுட் ஆஃப் 10. பேசாம இவர் வேற யாருக்குன்னா படம் பண்ணியிருக்கலாம், அவரும் ப்ரொடியூசர் வேற யாருன்னா இப்போ ஆளை வச்சு பண்ணியிருக்கலாம் அந்த படம் அப்படின்ற மாதிரி தோணுது. எதுக்கு இவங்க அப்பாவே இந்த படத்தை பண்ணாரு, வேற யாருன்னா ப்ரொடியூசர் டைரக்ஷன் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி. கதை ஹிந்தி கதைன்றாங்க. ஹிந்திக்காரன் வெள்ளையா இருக்கவன் போய் சொல்ல மாட்டான். ஹிந்திக்காரன் எடுத்த கதையெல்லாம் வந்து நல்லா இருக்கும்னு நம்ம சொல்லவே முடியாது. அப்படின்னு தெரிஞ்சுதான் இந்த ஊர்ல பாதி பேர் ஹிந்தி பேசணும் சுத்தின்னு இருப்பான். அந்த அவனுல இங்க வந்து தமிழ் கத்துன்னு போய் அவங்க ஊர்ல போயிச்சுன்னு இருக்கிறாங்க. ஹிந்தி கதையை எத்தனை வந்துட்டு இங்க தமிழ் ஆடியன்ஸுக்கு பிடிக்குமானா சத்தியமா பிடிக்காது. இன்னொன்று இவர் 30 வருஷத்துக்கு பழமையானவர். இவர் வந்து இப்போ டைரக்ஷன் பண்ணா இப்போ இருக்கிறதுக்கு அந்த கதைக்கும் அதுக்கும் செட் ஆகல. இன்னொன்று உங்க பையன் மேல உண்மையாலுமே நீங்க பாசம் வச்சிருக்கீங்கன்னா வெளியில பெரிய ஆளுங்க கூட நடிக்க விடுங்க. அவர்லாம் பெரிய சூப்பர் ஸ்டாரா வர வேண்டியவர், நல்ல ஆக்டர் தான். பட் நீங்க உங்ககிட்ட பணம் நிறைய இருந்ததுன்னா நிறைய சின்ன டேரக்டர்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் வாழ்க்கை கொடுங்க. உங்க ப்ரொடக்ஷன்ல ஸ்டார் ப்ரொடக்ஷன்ல நல்லா வருவீங்க நீங்களும் அப்படின்னு சொல்றாங்க. சேலஞ்சிங்கா பண்ணியிருக்காருன்னா அவங்க அப்பா கூட நடிச்சதே பெரிய டைரக்ஷன் நடிச்சது தான் பெரிய சேலஞ்சிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கதைனா அந்த கதை கண்ணு தெரியலன்னா கண்ணு தெரியலன்றதான் ஆடியன்ஸுக்கு புரிய வைக்கணும். இல்ல கண்ணு எதனால போச்சுன்னு புரிய வைக்கணும். கடைசி வரைக்கும் அவங்களுக்கு கண்ணு தெரியலையா, படம் பார்க்குற நம்மளுக்கு கண்ணு தெரியலையான்ற மாதிரி அந்த கண் நொந்த கண்ணா இருந்துச்சு. மியூசிக் தேட வேண்டியது, பேக்ரவுண்ட் ஸ்கோர் சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தணும். கன்றாவி புச்சவன் அந்த இடத்துல வரவே இல்லை. எதுக்கு படம் பார்க்குறோம், ஏன் படம் பார்க்குறோன்னு தண்ணியில் உப்பு போட்டு கலந்து குடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது கதை. எல்லாம் வச்சு வேஸ்ட் பண்ணிட்டாங்க. யோகி பாபா வேஸ்ட் பண்ணாங்க. அப்புறம் ஊர்வசி மேடம் இருக்காங்க பாருங்க, அவங்கள வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. சிம்ரானையும் சமுத்திரகனியும் போட்டு எடுத்திருக்காங்க. அது பார்க்குறப்போ அதுதான் சொன்னேன், தயிர் சாதத்துக்கு அந்த இதுவோட தொட்டுன்னு சாப்பிட்றோம். அவங்க கலருக்கும் இவர் கலருக்கும், இவங்க உடம்புக்கும் அவர் உடம்புக்கும் ஒன்றுமே புரியலண்ணா. இவர் எதுக்கு பண்ணாருன்னு வேற யாருன்னா டேரக்டர் கிட்ட கொடுத்து எடுத்துருந்தா கூட படம் எப்படியோ விட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். மனசு கஷ்டத்தோட வெளியே வந்தேண்ணா. அதுவும் இல்லாமல் இவங்க லைட் ஆஃப் பண்ணிடுறாங்களா உள்ள. நான் இந்த கதவு திறக்கிற இடத்துல இருக்கேன்னா வரவங்க ஃபுல்லாகவே பிரசாந்த் மாதிரி வராங்க. தேடி நம்மளை இச்சு இப்படியே போகிறாங்களா. அவனுக்கு கண்ணு தெரியல, பாவி பசங்க இவங்களுக்கு கண்ணு தெரியல 4-5 ரூபா மிஸ்தானுங்க. சரி, அது மாதிரி தான் கதையும் போய் நின்றுதுண்ணா. ஒன்றும் சொல்கிற மாதிரிலாம் இல்லை, கம்பேக்லாம் கிடையாதுண்ணா. ஆனால் பிரசாந்த் சாருக்குன்னு உண்டான ரசிகர்கள் இருக்காங்க. நானும் ரசிகர்கள் தான். பெரிய அளவில் வர வேண்டிய ஒரு பிரசாந்த் சார் கதை கண்ணு தெரியாமல் சுற்றிட்டு இருக்கு. அந்த இடத்துல கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருந்தால் நல்லா வந்திருக்கலாம். எனக்கு பிரசாந்த் சார் கிட்ட தயவு செஞ்சு உங்கள் அப்பா டைரக்ஷன்லாம் அத்தனை நடிக்காதீங்க சார்.